ஒரு சிச்சுவேஷன்ல, இந்த சிச்சுவேஷன்ல இது நடக்க வாய்ப்பில்லை அப்படி ஏதாவது நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, பலத்தினாலும் அல்ல. இந்த வசனத்தை நீங்க நல்லா எழுதி வச்சு படிச்சிருக்கேடா. பலத்தினாலும் அல்ல. ஏன்னா 1ஆம் தேதி காலையில ஆவியானவர் பேசிட்டார். ஆமே, நிறைய பலத்தினால முடியாத காரியத்தை நான் செஞ்சு தர போறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நான் பர்சனலாவும் எடுத்துட்டேன், குடும்பத்துக்காக எடுத்துட்டேன், சபைக்காக எடுத்துட்டேன். ஆமென். இந்த நாளில் இந்த வார்த்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இதை நீங்க விசுவாசத்தோடு, இந்த இடத்துல இது சாத்தியம் இல்லை, இங்க இருந்து எங்களை அனுப்பிட்டீங்கன்னா நாங்க எப்படியாவது இல்ல இல்ல நீ சாத்தியம் இல்லைன்னு அவரை வச்சுட்டு சொல்லிட்ட பாரு, இது அவரால் தாங்க முடியல, இதை சாத்தியமாக்கிட்டு அனுப்புவா, இதை சாத்தியமாக்கிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறது வரைக்கும் என்னால கடனை செட்டில் பண்ண முடியாது. என்ன நீங்க அங்க அனுப்பிட்டீங்கன்னா நான் போய் சம்பாதிச்சு செட்டில் பண்ணுவேன். சிலர் கர்த்தர் உட்கார வச்சு செட்டில் பண்ணிட்டு அனுப்புவான். செட்டில் பண்ணிட்டு ஆண்டவரை வச்சுட்டு சிச்சுவேஷனை பெருசா பேசிட்டு உன்னை உட்கார வச்சு செட்டில் பண்ணிட்டு அனுப்புவா. அனுப்ப மாட்டேன்னு சொல்லல, உன்னை அனுப்புவா. நாளைக்கு நீ சொல்லக்கூடாது சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினான் என்று நீ சொல்ல கர்த்தர் விட மாட்டா. ஆமென். ஆண்டவர் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அது வெறும் ஒரு மாசத்துக்கு தந்த வார்த்தை கிடையாது. தேவ பிள்ளைங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில இப்ப தெரியுதா சில டோரை ஏன் டோர் க்ளோஸ் பண்ணி ஒன்னு உட்கார வச்சிருக்கிறாருன்னு. நீ நினைச்சிட்ட இதுல இருக்கிறது வரைக்கும் என் காரியத்தை செட்டில் பண்ண முடியாது, இதுல உட்கார வச்சு. ஜீசஸ்